விஜய் வந்து ரொம்ப டீசன்ட் பர்சன். அவர் வந்து டிமார்க்கெட் பண்ணிக்குவார். கட்சிக்கும் பாஜக கட்சிக்கும் தாவேகா கட்சிக்கும் உறவுகள் இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சித்தாந்த எதிரி, மதவாத எதிர்ப்புலாம். பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கும் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது அரசுக்கும் உள்ள உறவு. குழப்பிக்க மாட்டார்னு நினைக்கிறவர். திமுக திட்டமிட்டு நெரேட்டிவ் செட்டிங்காக இந்த மைனாரிட்டி ஓட்டு ஒரு 20-25% வாங்கணுன்றதுக்காகவே இவங்க இல்லாதவெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி சொல்கிறவங்க வெளிப்படையாக பேக் டோரில் வந்து ஃபுல் கொலாபரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க. அதாவது வந்து மூன்றாவது ஒரு மொழியை கத்தே ஆகணும், தேசிய மொழி. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலை அவர்களே வந்து அந்த அறிவிப்பானையை எதிர்த்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அண்ணாமலையே அப்படின்னா என்ன, அந்த ஏக்கு என்ன அர்த்தம்? விஜய் அவர்கள் வந்து இங்கே வந்து வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அதை கொடுக்கறது பாசிபிளே இல்லை. அப்போது ஒரு தேர்தலில் வாக்கு வாங்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த அப்படியே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம். இல்லை, நம்ம அப்படியே அதை ஓவர் சிம்பிளிஃபை பண்ண வேணாம். சந்திரபாபு நாயுடு 3 சிலிண்டர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. பட்டு ஈராக் வாரில் இந்த ஹோமோஸ் நீரணியில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், அதாவது சரக்கே வராத அளவுக்கு தடை பண்ணுவாங்கன்றதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. இல்லை, நார்மலைஸ் ஆயாச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனை இல்லைங்க. நிலைமைகள் சீராகும். அதை 6ன்றதை கண்டிப்பாக இனிஷியலாக ஒரு 3வது ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஒயிட் பேப்பர் வந்தால் பல விஷயம் தெரிஞ்சிடும். இந்த பொருளாதாரம் குறித்த அந்த கஜானா காலின்னு சொல்லிட்டு பண்ணார் இல்லையா, அதை பற்றி ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிட போகிறாங்க. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குதுன்னு கேள்விப்படுறேன். விஜய் வந்து எலெக்ஷன் ஸ்பீச்சஸில் சொன்னது அத்தனையும் அதுவும் 10 நாள்லேயே நிறைவேறணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்புங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, சவுக்கு சங்கர் ஜெயிலேருந்து வந்ததுலேருந்து அவர் சால்வோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கும் அருணுக்கும் ஒரு பர்சனல் ஃபியூட் ஓடிட்டு இருக்குங்க, வெண்டட்டா. இவரும் அவரை 2-3 வாட்டி குண்டாஸில் போட்டார். இவரும் அவரை பற்றி, அவர் மனைவியை பற்றி, அவர் நடத்துகிற ஊழல்களை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து ஒரு மாநிலத்தின் பிரச்சனையே ஆக்க வேணாம். 2 தனிநபர்களுடைய பிரச்சனை, அதை நம்ம பேச வேணாம். ஆனால் நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் அந்த கரூர் இஷ்யூக்காக டெல்லிக்கு போய் வந்தது மாதிரி இன்றைக்கு வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக டெல்லிக்கு பயணம் சென்றிருக்கிறது அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்கு. ஸோ இது வந்து மத்திய அரசுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ சிஎம்மாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்குமான உறவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப வாண்டடாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்கும்போது இது என்ன தாக்கத்தை டெல்லியில் ஏற்படுத்தி இருக்கு, தமிழகத்துக்கு அதனால என்ன நன்மை வரும்? அதாவது என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பற்றிய ஒரு மதிப்பீடு, ஒரு கண்ணோட்டம் பாஜக தலைமைக்கு எப்போவுமே இருக்குங்க. ஏன்னா திமுக இல்லை அதிமுக வரணும்னு நினைச்சாங்க. அவங்க நினைக்காத தாவேகா வந்து உட்காந்துடுச்சு. இன்னும் ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜூரின்ற மாதிரி காங்கிரஸ் வேறு கூட்டணியில் உட்காந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப கொஞ்சம் கடுப்பாக தான் இருப்பாங்க. பட் ஐ திங்க் விஜய் வந்து ரொம்ப டீசன்ட் பர்சன். அவர் வந்து டிமார்க்கெட் பண்ணிக்குவார். கட்சிக்கும் பாஜக கட்சிக்கும் தாவேகா கட்சிக்கும் உறவுகள் இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சித்தாந்த எதிரி, மதவாத எதிர்ப்புலாம். பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கும் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது அரசுக்கும் உள்ள உறவு. குழப்பிக்க மாட்டார்னு நினைக்கிறவர். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டைலாம் டைலாக் அடிக்க மாட்டார். இது வந்து உறவு, இது அரசு. அவங்க ஒன்றிய அரசு, இவர் மாநில அரசு. ஒன்றிய அரசின் துணை இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் பெருசாக ஒன்றும் ஒரு மாநில அரசால் செயல்பட முடியாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏற்பாடு, இருக்கக்கூடிய சூழல். அதனால வந்து ஸ்மூத்தான ஒரு உறவை கொண்டு போறதுக்கு தான் விரும்புவாங்க. நத்திங் ராங். காங்கிரஸ் முதலமைச்சர்கள்லாம் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப். திமுக திட்டமிட்டு நெரேட்டிவ் செட்டிங்காக இந்த மைனாரிட்டி ஓட்டு ஒரு 20-25% வாங்கணுன்றதுக்காகவே இவங்க இல்லாதவெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி சொல்கிறவங்க வெளிப்படையாக பேக் டோரில் வந்து ஃபுல் கொலாபரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுக்கு ஒரு நல்ல சுமூகமான உறவு இருப்பது தான் ரெண்டு பேருக்குமே நல்லது. இப்ப சென்டர் கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முக்கியமான கீ இஷ்யூஸ் அப்படின்னா அது என்னென்னலாம் இருக்கு? நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் இருக்கு இல்லையா, அது அவங்க சொல்ற அந்த மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கலான்றதால பல ஆயிரம் கோடி ரூபாயை வித்தோல்டு பண்ணியிருக்காங்க, இன்னும் கொடுக்கவே இல்லை. அதனால் வந்து அதை பற்றி அதில் ஏதாவது ஒரு வயா மீடியா, ஒன்றிய அரசு சொல்கிறதையே ஏற்றுக்க வேணாம், மாநில அரசுகள் இதுவரையில் வந்து இருமொழி கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கிறோம், அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு வயா மீடியா பண்ணி அந்த கல்விக்கான பணம் வர்ற வச்சோம்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க. அதாவது வந்து மூன்றாவது ஒரு மொழியை கத்தே ஆகணும், தேசிய மொழி. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்களே வந்து அந்த அறிவிப்பானையை எதிர்த்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அண்ணாமலையே அப்படின்னா என்ன, அந்த ஏக்கு என்ன அர்த்தம்? ஏக்கு என்ன வாட் இஸ் அண்ணாமலை? பிஜேபியில ஒரு முக்கிய முகமாக தமிழ்நாட்டுல இல்ல, இஸ் ஒன் ஆஃப் த காரியகர்த்தாஸ் இன் பிஜேபி. நம்ம பில்டப் பண்ண வேணாம். அண்ணாமலையேன்னா அண்ணாமலை என்னவா இருக்காரு? இஸ் நோபடி நவ். ஈவன் பிஜேபிலேயே அவரை வந்து ஒன்றும் யாரும் முக்கியமா கருதுறது இல்லை. அதனால அவர் வந்துங்க ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டு மாதிரி அவர் சில பொசிஷனை எதிர்பார்த்துட்டு இருந்தாரு, அது இன்னும் இவருக்கு கிடைக்கல. அதுக்காக ஏதாவது ஒன்று கான்ட்ரவர்சி இப்படி பேசுறது, அப்புறம் அண்ணாமலை வந்து இதை எதிர்க்கிறாரு அப்படி. ஐ டோன்ட் திங்க் இஸ் சின்சியர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறது, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அது போக விஜய் அவர்கள் வந்து இங்கே வந்து வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அது கொடுக்கறது பாசிபிளே இல்லை. அப்போது ஒரு தேர்தலில் வாக்கு வாங்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த அப்படியே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம். இல்லை, நம்ம அப்படி அதை ஓவர் சிம்பிளிஃபை பண்ண வேணாம். சந்திரபாபு நாயுடு 3 சிலிண்டர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. பட்டு ஈராக் வாரில் இந்த ஹோமோஸ் நீரிணையில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், அதாவது சரக்கே வராத அளவுக்கு தடை பண்ணுவாங்கன்றதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. இல்லை, நார்மலைஸ் ஆயாச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனை இல்லைங்க. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாம் வந்துட்டுருக்கோம். இது ஒரு இது எப்போவுமே அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் அவர் உறுதிமொழி கொடுக்கும்போது இந்த பிரச்சனை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? அதனால் நிலைமைகள் சீராகும். அதை 6ன்றதை கண்டிப்பாக இனிஷியலாக ஒரு 3வது ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். பட் அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதனுடைய பணத்தை கொடுத்து தான் சப்சிடி மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இப்போ இந்த ஒயிட் பேப்பர் வந்தால் பல விஷயம் தெரிஞ்சிடும். இந்த பொருளாதாரம் குறித்த அந்த கஜானா காலின்னு சொல்லிட்டு பண்ணார் இல்லையா, அதை பற்றி ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிட போகிறாங்க. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குதுன்னு கேள்விப்படுறேன். பட்ஜெட்டுக்கு முன்னாலேயே அது வரும்ன்றாங்க. அது வந்ததுன்னா நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் எதெல்லாம் இம்மிடியேட்டாக செய்வாங்க, எதெல்லாம் வந்துட்டு காலப்போக்கில் செய்வாங்க அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணலாம். இப்போ இந்த விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், அது வந்து நிறைய தரப்புல இருந்து விமர்சனங்கள் வருது. அவர் வந்து 5 ஏக்கருக்கு உட்பட்ட அந்த கடன் வாங்கியிருக்கிற எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னாரு. இப்போ வந்து 50,000 அப்படின்னு சொல்றாரு. அது வந்து விவசாய சங்கங்கள்லாம் ரொம்ப போர்க்கோடி தூக்கி பெரிய போராட்டம்லாம் 2ஆம் தேதி நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. பட் என்னுடைய என்னன்னா, அந்த நேரு சொன்னது தான். நேருவை வந்து இது இல்லை என்ன ஆச்சு இப்படி பண்ணீங்க அப்படி சொன்னீங்கன்னா அப்போ சொன்னாராம், தென் ஐ வாஸ் எஜுகேட்டர், நவ் ஐ எம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னாராம். அப்போ நான் ஒரு போராட்டவாதியாக இருந்தேன், அப்போ நிறைய பேசினேன், இப்போ நான் வந்து ஒரு நிர்வாகியாக இருக்கேன், அதனால் அளந்து தான் நான் பேசணுன்னாரு. அது மாதிரி விஜய் வந்து எலெக்ஷன் ஸ்பீச்சஸில் சொன்னது அத்தனையும் அதுவும் 10 நாள்லேயே நிறைவேறணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்புங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இனிஷியலாக பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல ஒரு பூவை வச்சுருக்காருன்னா, அதாவது பயிர்க்கடன் ரத்து, அமௌண்ட்டு வந்து வேரி ஆகுது. இவங்க 1 லட்சம் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ரத்து பண்ணணுன்றாங்க. 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற விவசாயிகளுக்கு அனைத்து கடன். ஆனால் எனக்கு இந்த கடன் ரத்துலேயே எனக்கு ஒரு கொள்கை வேறுபாடு இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறீங்க, அந்த பேங்க் உங்களுக்கு லோன் கொடுக்குது, அதை ரத்து பண்ணால் அந்த பேங்க் நொடிஞ்சிடல. அப்போ என்ன பண்ணணும், கவர்மெண்ட் அந்த பணத்தை பேங்க்குக்கு கொடுக்கணும். அப்போ எப்படி இருந்தாலும் பப்ளிக் மணி தான். இப்போ நீங்கள் கடன் வாங்கிடுவீங்க,
உங்கள் பர்சனல் வேலைக்காக தேவைக்காக அதை நாங்கள்லாம் சேர்ந்து தான் இப்போ கட்டணுன்றது அது என்ன நியாயமாக இருக்குது? அது ஒரு நீதியாகவே எனக்கு தெரியலையே. நீங்கள் கடன் வாங்குவீங்க, நீங்கள் பயிர் கடனுக்கு வாங்குறீங்க, அதை என்ன மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்களா? இல்லை. ஆனால் அந்த கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறதுன்னா அந்த கவர்மெண்ட்டு வந்து ஹாஸ் டு பே. உங்கள் சார்பாக அவங்க பே பண்ண போகிறாங்க. இல்லைன்னா பேங்க்கெல்லாம் நொடிஞ்சிருமே. அப்போ அந்த பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனுக்கு போயிட்டா அதை எப்படி சரி பண்ண முடியும்? ஸோ அதனால் இது ஒரு டிக்லிஷான இஷ்யூ தாங்க. இது ஒரு பாப்புலராக சொல்கிறதே தப்புங்க. நகைக்கடன் தள்ளுபடி. அப்போ கடன் வாங்கினா தள்ளுபடி பண்ணோன்னா இது கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணோம். வாங்கினா அதை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணோம். இந்த கடன் தள்ளுபடின்றது ஒரு போகஸ் ஃபார்முலா தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததா அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய நியமனம், அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக அவர் வந்து நியமிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து சென்னை மாநகர கமிஷனராக அவர் இருந்த போது தாவேகாவுக்கு அந்த கூட்டங்களுக்கெல்லாம் வந்து அவர் அனுமதியே கொடுக்கல, திமுகவோட ஆதரவாக செயல்படுறாரு அப்படின்னு எல்லாம் வந்து அவர் மேல விமர்சனங்கள் இருந்தது. அப்போ காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் ஓகே ஏதோ ஒரு செக் வச்சிருக்காங்க அப்படின்னு இருந்தது. இப்போ திரும்பவும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குனராக எப்படி நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிற கேள்வி. அதாவதுங்க, சவுக்கு சங்கர் ஜெயிலேருந்து வந்ததுலேருந்து அவர் சால்வோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அவருக்கும் அருணுக்கும் ஒரு பர்சனல் ஃபியூட் ஓடிட்டு இருக்குங்க, வெண்டட்டா. இவரும் அவரை 2-3 வாட்டி குண்டாஸில் போட்டார். இவரும் அவரை பற்றி, அவர் மனைவியை பற்றி, அவர் நடத்துகிற ஊழல்களை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து ஒரு மாநிலத்தின் பிரச்சனையே ஆக்க வேணாம். 2 தனிநபர்களுடைய பிரச்சனை, அதை நம்ம பேச வேணாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மக்கிட்ட ஒரு தவறான புரிதல் இருக்குது. அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் வந்துங்க யார் ஆட்சியோ அவங்க சொல்கிறபடி தாங்க செய்வாங்க. எய்தவன் இருக்கு அம்பை நோவானேன். இவங்கெல்லாம் அம்பு தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் என்ன திமுக கொள்கை பரப்பு செயலாளரா? இப்போ இன்னைக்கு தாவேகா ஆட்சி நோன்னு அதெல்லாம் செய்ய மாட்டேன் சார், ஸ்டாலின் கிட்ட தான் சொல்லுவாங்களா? அதாவதுங்க வந்து அரசு அதிகாரிகளுக்கு இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். யார் ஆட்சி, யார் மாஸ்டர், இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் தாங்க. இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதுதான். பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னா கொடுக்க மாட்டார். ஆனால் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு நல்ல அதிகாரி, முதுகெலும்புள்ள அதிகாரின்னா சட்டப்படி தான் செய்வாங்க. ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா செய்யணும் செய்ய மாட்டான். ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கி அந்த மாதிரி முதுகெலும்போடு இருக்க முடியும்? இருந்தால் அவங்கள தூக்கி தண்ணி இல்லாத காட்டுக்கு போடுவாங்க, நல்ல போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க, பழி வாங்குவாங்க. 5 வருஷம் நீங்கள் வந்து இப்போ சகாயத்தை பந்தாடினாங்க பார்த்தீங்கல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர். அது மாதிரி எல்லாரும் சகாயம் மாதிரி போல்டாக நிற்க முடியாதுங்க. உங்களை வந்து வரலாற்று ஆவண காப்பகத்தில் இயக்குனர்னு போட்டுருவாங்க. யூனிஃபார்மே போட முடியாது நீங்கள். இப்போ என் தம்பி எனக்கு பர்சனலாக எனக்கு இருக்கிறதால சொல்கிறேன். என் தம்பி வந்து ஐஜி, டிஐஜி, டிஜிபியெல்லாம் இருந்துட்டு ரிட்டையர் ஆனாப்பில் அவர் வந்து கலைஞருக்கு கொஞ்சம் ரொம்ப பெட்டாக இருந்தார்ன்றதாலேயே ஜெயலலிதா வந்து அவரை 10 வருஷம் யூனிஃபார்ம் போடுற ஒரு போஸ்டிங்லே போடல. சமூக நீதி துறையில் உட்கார வைப்பாங்க, இல்லைன்னா பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் விஜிலன்ஸ் ஆஃபீஸராக போடுவாங்க. இப்படிலாம் பழி வாங்குவாங்க. இருக்காங்க ரயில்வேல போடுவாங்க, ஐஜி ரயில்வேஸ்ன்னு எங்கேயாவது உட்காந்து அவ்வளோதான் டைம் பாஸ் பண்ண வேண்டியதுதான். லா அண்ட் ஆர்டரோ இதுலேயும் நீங்கள் வர முடியாது. ஸோ அது மாதிரி எல்லா ஆஃபீஸரும் இப்படி தியாகத்துக்காக தயாராக இருக்க மாட்டான். அதனால தேவில் அவங்க எள்ளுன்னா எண்ணெயை கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா அவங்க இவருக்கும் கொடுப்பாங்க. அவங்க ஒன்றும் திமுக நிர்வாகி கிடையாது. அதை தான் இந்த சங்கர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு. இன்னைக்கு தாவேகா என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க. அதனால வந்து அரசு அதிகாரிகளை வந்து நம்ம இப்படி இந்த கட்சி அதிகாரி அந்த கட்சிக்கு ஆதரவாளர்கள் நம்ம பிரிக்கிறதே தப்புங்க. அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ் மாதிரி தான் இருக்குங்க. பியூரோக்ரஸி வந்து தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியாது. எடுத்தா அதுக்கு அது பிரச்சனைகள்லாம் வரும். KN நேரு அவர்களுக்கு வந்து தகவல்லாம் வந்து அவர் கொடுத்துருவாரு. ஏன்னா டிஎம்கே ஃபேவரா இருந்தவர் அருண் ஐபிஎஸ் அப்படிலாம் சொல்லும்போது ஆமாப்பா ஆல்ரெடி வந்து அவங்க ஃபேவரா இருந்தாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு தானே பேச. அதாவது இதெல்லாம் எந்த தவறான புரிதல்னா, KN நேருவும் இவரும் என்ன பங்காளியா இல்லை பார்ட்னர்ஸா? ஏங்க அவர் அமைச்சராக இருந்தார், ஸ்டாலின் முதலமைச்சர். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடியெல்லாம் நடந்துருப்பாருங்க. இப்போ அவங்க அமைச்சர்ல, அவங்க எதிர்கட்சி.
இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்க ஆளுங்க சேவை வரமாட்டாங்கன்றது நமக்கு தெரியுது, இவருக்கு தெரியாதா? கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருந்தவருக்கு. அதனால் அவங்கெல்லாம் பதமாக தாங்க நடந்துக்குவாங்க. ரெண்டாவது, எனக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு நபர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. நிறைய நிறைய கரப்ஷன் சார்ஜ், கட்ட பஞ்சாயத்து அதெல்லாம் இருக்குது. குண்டாஸில் போட்டிருக்காரு ஃப்ளாட்டு, 3 ஃப்ளாட்டு கேட்டிருக்காரு ஒரு பில்டர்கிட்ட. அவன் கொடுக்க மாட்டான், ஒன்று கொடுக்குறேன்னா அவனை தூக்கி குண்டாஸில் போட்டிருக்காரு. அந்த எல்கே சுத்தீஸ்க்காக பண்ணது. இப்போ கோர்ட்டுக்கெல்லாம் கேட்குறாங்க, ரைட்டு. இது மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய ஆஃபீஸர், அவருடைய ரெக்கார்டு வந்து கொஞ்சம் கரப்ஷன்லாம் இருக்கும்போது அவரை போய் இந்த பதவிக்கு போடலாமா? அதுக்காக அவரை காலம்பூரா காத்திருப்பு பட்டியலில் வைக்க முடியாது. பல லட்சம் சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக வீட்டில் காலாட்டிகிட்டு இருப்பார். கவர்மெண்ட் மணி வில் பி வேஸ்டட். நமக்கு இருக்கிற அதிகாரிகள் எண்ணிக்கையும் கம்மிங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ் இருக்கிற அதிகாரிகளை வச்சு தான் ஓட்டணும். புரியுதுங்களா? அதனால் வேரியஸ் ரிஸ்ட்ரெயின்ஸ் இருக்குங்க ஒரு அரசாங்கத்துக்கு. சவுக்கு சங்கர் மைக்கு போட்டுட்டு என்ன வேணா பேசிட்டு இருக்கலாம். ஆனா அருண் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவர் வந்து சென்னை மாநகர கமிஷனராக வந்தப்போ ரவுடிகளோட அட்டகாசத்தை எல்லாம் ஒழிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இவருக்கு இருக்கு. டிஎம்கேவா இருந்தாலும் அப்படின்னு செய்திகள் பரப்பப்பட்டது. இல்ல அப்படி ஒன்றும் அவர் ப்ரூவ் பண்ணல. அவருடைய இதுல அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் மர்டருக்கு அப்புறம் தான் வந்தாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு தேசிய கட்சியின் தலைவர் வந்து கொல்லப்பட்டார் பொதுவெளியில போது தான் கொஞ்சம் பிரச்சனைலாம் ஆச்சு. அப்போதான் இவரை கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செய்தியெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அவரே கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுறாரு. அவரே வந்து ஒரு ரவுடிஸ்லாம் கையில் வச்சிட்டு இருக்காருன்னு போது அதெல்லாம் எப்படி முடியும் அவரால்? அதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு அவரை போட்டது. சின்ஸ் தெர் ஆர் சம் சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் ஹிம், அது ப்ரூவ் ஆகலை, விசாரிக்கணும். ஆனால் அப்படி இருந்தால் கூட அந்த மாதிரி போஸ்ட் அது வந்து போடணும் இல்லை? அப்போ ரெண்டாவது நான் சவுக்கு சங்கரை என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இதுக்கு முன்னால் இருந்தவங்கெல்லாம் உத்தமர்களா? அந்த பதவியில் இருந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் ரொம்ப உத்தமர்களா? ஏன் பின்ன இப்போ கேஎன் நேருக்கு எஃப்ஐஆர் போடணுன்னு இடி சொல்லியும் போடாமல் இருந்தாங்க? எல்லாருமே சர்வெண்ட்ஸ் தாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க. அந்த ஆட்சி என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க. மனசாட்சி படியெல்லாம் செய்ய முடியாதுங்க. அந்த லிமிட்டேஷன் இருக்கு. அதனால தான் ஒரே வார்த்தை சொல்ல, எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். இவங்கெல்லாம் அம்பு தான்.